Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நித்திஸ் கிச்சன்ல wheat garlic butter naan எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இது வந்து அவன் இல்லாம just நம்ம skilletலே பண்ணிக்கலாம். தந்தூரி அவன்லாம் தேவையில்லை. இது வந்து நம்ம வந்து whole wheat-ம் வந்து அது கூட கொஞ்சம் all purpose மாவும் சேர்த்து செய்ய போறோம். இப்போ 2 measures of wheat flour வச்சிருக்கேன். half cup of just a half cup of all purpose flour. 1 tablespoon sugar. உப்பு தேவைக்கேற்ப. பேக்கிங் சோடா ஆப்ஷனல், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு சின்ன வெல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு half cup of yogurt, ரொம்ப சவராக இருக்க வேணாம், ஜஸ்ட் half cup yogurt. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். இப்போ இதையும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை இப்படி சேர்த்து பிசையலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசையலாம். நான் கொஞ்சம் லூக்வாம், கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிருக்கோம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, பட் பரவாயில்ல, ஊறணுன்னு சரியாக போயிடும். இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இதை வந்து ஒரு வெட் கிளாத்தில் வெட் பேப்பர் டவல் போட்டு மூடிடுங்க. இது வந்து மினிமம் ஒரு ½ an hour ஊற வைக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 45 minutes ஆயிடுச்சு. நம்மளுடைய மாவு எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு மாவு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பெரிய உருண்டையே எடுத்துக்கலாம், நம்ம நான்க்கு தகுந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் இப்படி வந்து நம்ம உள்ளார இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு அந்த கிராக் மார்க்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு வேண்டிய ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ இப்போ இது மேலே வந்து நம்ம டாப்பிங்ஸ் போட்டும் பண்ணலாம், இல்லாட்டி பிளெயின் நானாக பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கார்லிக் வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை. கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபியூ க்ரீன் சில்லிஸ் இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் எள்ளும் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே வந்து ஒரு கொஞ்சம் ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த டாப்பிங் எல்லாம் வந்து அந்த மாவோட நல்லா உள்ள போயிடும். இப்போ இதை திருப்பிட்டு நம்ம லேசாக, ரொம்ப அமுத்தாமல் லேசாக ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேக்கில் வந்து நம்ம ஜெனரஸாக கொஞ்சம் வந்து தண்ணி வந்து இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ப்ரஷ் இருந்ததுன்னா ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தவாவை நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். இது அட்லீஸ்ட் வந்து ஒரு 450 degrees நல்லா ஹாட்டாக இருக்கணும் தவா. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாவு அதில் ஒட்டும். இப்போ வந்து இதை வந்து மாவு இதில் போட்டலாம். அந்த நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த நான் வந்து இதில் வந்து ஒட்டும். அப்போ தான் அண்ட் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை, அப்போ தான் வந்து கருகாமல் வந்து குக் ஆகும். இப்போ நல்லா பபிள்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப கருக்கக்கூடாது. ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக இப்படி பண்ணிட்டு எடுத்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லா வந்திருக்குது. ஸோ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட நான் ரெடி ஆகிடுச்சு.
நம்மளோட ஹோல் வீட் கார்லிக் பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஃபுல்லாகவே ஹோல் வீட்லேயும் நம்ம பண்ணிடலாம், கோதுமாவிலையும் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெவியாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான கிரேவி, ஒரு ரைஸ் டிஷ், ரைத்தாவோட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ், எங்களோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.